வந்து பரபரப்பா போச்சு. நான் உன்னே தெரியல சகி. இங்க வந்து நீங்க இருந்த தைரியம் எல்லாம் எப்படி? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்ப விஷயத்துக்கு நம்ம வந்துருவாங்க. முன்னாடிலாம் வந்து ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விடுவாங்க. எபிசோட்ல தான் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது. அதாவது ப்ரோமோ வந்து ரொம்ப திட்டுற மாதிரியும் ரொம்ப எல்லாரையும் கிண்டல் பண்ற மாதிரியும் சூப்பரா விடுவாங்க. அப்பா இன்னைக்கு எபிசோடு சூப்பரா இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஆர்வமா பார்ப்போம். எபிசோட்ல தான் நம்மளை ஏமாத்துவாங்க. விஜய் சேதுபதி நிறைய கேள்வி கேட்காம சாதாரணமா கேள்வி கேட்டு முடிச்சிருப்பாரு. போன சீசன்லாம் அப்படிதான் நடந்தது. ஆனா இந்த சீசன்ல ப்ரோமோலயே ஒண்ணுமே இல்லைங்க. ப்ரோமோலலாம் வந்து முக்கியமான விஷயத்தை தானே போடுவாங்க. அதாவது விஜய் சேதுபதி ரைட்டு லெஃப்ட் யாரை கேட்கிறாரோ அதை ப்ரோமோல வச்சாதானே பார்க்குறவங்க ரொம்ப ஆர்வமா அதை பார்ப்பாங்க. ஆனா ப்ரோமோ கட்டே ரொம்ப புவரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வேஸ்டா போயிருச்சா, அதாவது விஜய் சேதுபதி மட்டும் பேசினாரு அந்த ப்ரோமோ வேஸ்டா போயிருச்சா, இந்த ப்ரோமோவும் சுத்த வேஸ்ட்டுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இதுல விஜய் சேதுபதி வந்து ஒரு 2 செகண்ட் அவங்களையே பார்க்குறாரு. அவங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்குலாம் என்னாச்சு? போன வாரம் முழுக்கவே பரபரப்பா இருந்தது, படபடப்பா இருந்தது. எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இல்ல, சகிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எப்படி இதெல்லாம் தைரியமா பண்றீங்க, எந்த தைரியத்துல பண்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனை வந்தா பாத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் மீன் பண்ணி கேட்கிறாரு. ஆக்சுவலா விஜய் சேதுபதி கேட்கிற எதையுமே முழுசாவே காட்டலங்க, லைட்டா காட்டுறாங்க. ஒரு ப்ரோமோல ஒருத்தரை கேள்வி கேட்கறத நல்லா எஃபெக்டிவா காமிச்சாலே நல்லா இருக்கும். இப்ப கமருதீன் இஷ்யூவை பேசும்போது கமருதீனை திட்டுறீங்க, இல்ல கமருதீன் பண்றது சரின்னு சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு நீங்க அதை பாயிண்ட தெளிவா காமிச்சிட்டா மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். எல்லாமே துண்டு துண்டா காட்டுறாங்க. அதுவும் இல்லாம இவர் பொதுவா பேசுற மாதிரி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, சண்டை போட்டதுன்னா ஒரு 6 பேர்னு வச்சுக்கோங்க. 6 பேருக்குள்ள சண்டை நடந்ததுன்னா அவங்கள நீங்க சொல்றீங்கன்னா கூட ஓகே. மத்தவங்க என்ன பண்ணாங்க? சரி, விக்ரம் என்ன பண்ணாரு, கெமி என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் அமைதியா தானே இருந்தாங்க. நீங்க இவங்களையும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது இவங்க சகிக்காத மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ப்ரோமோல வந்து எவ்வளோ காட்டலாங்க விஷயம். நீங்க ஒண்ணுமே இல்ல, கமருதீனுக்கும் துஷாருக்கும் சண்டை நடந்ததா, அந்த ரிலேட்டடா அந்த இஷ்யூவை இவர் அட்ரஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றத ப்ரோமோ கட்டா வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா திவாகர் கிரீப்பியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல, பெண்களை டச் பண்ணி பேசுறது, கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது. திவாகர் நீங்க பண்றது உங்களுக்கு சரியா படுதா, இந்த மாதிரி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அதாவது அந்த முழு இஷ்யூவை காட்டாம திவாகர் நீங்க பண்றது உங்களுக்கு சரியா படுதா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட ப்ரோமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கோங்க. ப்ரோமோல இவர் எதையுமே அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி இருந்ததோ பிளாங்கா இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, யார் உங்களுக்கு இந்த தைரியத்தெல்லாம் தரா, பார்க்கிறதுக்கு அது நல்லா இல்ல, இவ்வளவுதான் சொல்றாரே தவிர ப்ராப்ளத்துக்குள்ளேயே போல. இதை தாண்டி என்ன கேட்கிறாருன்னா, நீங்களா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு தானே வந்தீங்க, அந்த இன்டர்வியூலாம் நீங்க இப்படி தான் இருந்தீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இவங்களை செலக்ட் பண்றதுக்கு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்கல்ல, அந்த இன்டர்வியூலயும் இந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கிட்டீங்களா, எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி வேலிடா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொன்னாரு. அது என்ன தெரியுமா? இது சினிமா கிடையாது, நீங்க விருப்பப்பட்ட மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் அதை வந்து நீங்க விருப்பப்பட்ட ஒரு ஆக்டிங்கை பண்றீங்கன்ற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க சினிமால ஒரு வில்லி ரோல் பண்றீங்களோ இல்ல ஹீரோ கேரக்டர் பண்றீங்களோ நீங்க நடிப்பீங்க, அதை நடிப்பாவே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க எல்லாருமே உங்களோட ரியல் கேரக்டரா தான் அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க வந்து சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கலாம், அப்படி நடிச்சுக்கலாம், இப்படி நடிச்சுக்கலாம்லாம் ஏமாத்த முடியாது. ஸோ உங்க ரியல் கேரக்டர் தான் வெளியே போய் சேரும், அதுக்கேற்ற மாதிரி கேமை விளையாடுங்கன்ற மாதிரி கடைசியா சொல்றாரு. ஸோ ப்ரோமோல இன்னும் நிறைய விஷயங்களை காமிச்சிருக்கலாம். அதாவது ஒரு ஊக்கு போடுற மாதிரி என்னடா நடக்க போகுதுன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ப்ரோமோ கட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, போன சீசன் ப்ரோமோவை எடுத்து பாருங்களேன். அந்த ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன, அந்த ப்ரோமோவில் காமிச்சது மட்டும்தான் அங்கே அந்த எபிசோடில் கண்டென்ட்டாக இருக்கும், மற்றபடி கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த வாட்டி ப்ரோமோலேயே கண்டென்ட் இல்லை. அப்போ எபிசோடில் என்ன தான் இருக்கும்னு ஒன்றும் புரியலங்க. எபிசோடில் என்னெல்லாம் இவர் அட்ரஸ் பண்ணுறாரு, எவ்வளோ விஷயத்தை ஸ்கிப் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.